நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையை குறுகிய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்ற பயன்படுத்த வேண்டாம் என பீப்பிள்ஸ் டுமாரோ அமைப்பினர் ஊடக சந்திப்பொன்றினூடாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அழிவை அரசியலுக்காக பயன்படுத்த முயற்சிக்கும் குழுவினரை காணக்கூடியதாக இருக்கின்றது. சில சந்தர்ப்பங்களில் இந்த அழிவானது இயற்கையானது அல்ல, அரசியல்வாதிகளின் கவனையினத்தால் உருவாக்கப்பட்டது என கூறும் கீழ்நிலை கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த பேரழிவு நிறைவடைவதற்கு முன்னர் நிவாரணம் வழங்கினார்களா, நிவாரணம் வழங்கவில்லையா? இவ்வாறான கேள்விகளை எழுப்பி மக்களுக்குள் தேவையற்ற சந்தேகத்தையும் தேவையற்ற பயத்தையும் தோற்றுவித்து தேவையற்ற இடத்திற்கு இந்த பேரழிவை இழுத்து செல்ல முயற்சிக்கின்றார்கள். இந்த நாட்டின் பிரச்சனைகளை தங்கள் அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தியவர்கள் இன்று வந்து கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் அனர்த்தங்கள் எவ்வாறு முகாமித்துவம் செய்யப்பட்டது என்பது பற்றி அனுபவம் பற்றி பேசுகின்றார்கள். ஏதாவது ஒரு வகையில் நாடு விழும் அல்லது இதனை வீழ்த்த வேண்டும் என்ற நிலையில் இருந்து கொண்டுதான் இந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பார்க்கின்றார்கள். அந்த இடத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளியே வர வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். சந்திரிகா குமாரதுங்க 250 மில்லியனை வழங்கியதன் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷ நிதியம் இருக்கவில்லையாம். தாய் தந்தையின் கல்லறையையும் மக்களின் பணத்தில் கட்டிய ராஜபக்ஷக்கள் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக நிதியத்தை அமைத்திருப்பார்களா என நான் கேட்கின்றேன். அவ்வாறு என்றால் ஹெல்பிங் ஹம்பாந்தோட்ட நிதியத்திற்கு என்ன நடந்தது? பொருளாதார கொலையாளிகள் என இலங்கை உயர்நீதிமன்றம் பெயரிட்ட நபர்கள் இன்று கதை கூறிக்கொண்டு வர ஆரம்பித்துள்ளார்கள். ஆன்டிஜனை மிக குறைந்த விலையில் கொடுப்பதற்கு சந்தர்ப்பம் இருந்த போதும் ஆன்டிஜன் ஊடாக கொள்ளையடித்தவர்கள் தற்போது மக்களின் துன்பம் குறித்து பேச ஆரம்பித்துள்ளார்கள். இவை அனைத்திற்கும் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கின்ற அவர்களின் நிர்கதியான நிலைமையை பற்றி கூறுவதற்கு எதுவும் இல்லை. இவ்வாறான நிவாரண திட்டம், இவ்வாறான நிவாரண பொதி அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படும் என அவர்கள் நினைக்கவில்லை. ஆகையால் அனைத்தும் இல்லாமல் போய்விட்டது.